வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு நெகிழ்ச்சியான, அதே சமயம் நம்ம எல்லாரையும் ஆழமா யோசிக்க வைக்க போற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். தியாகம், நன்றி உணர்வு, அப்புறம் உண்மையான வெற்றி, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு நிஜ கதை இது. நடுராத்திரியில வந்த ஒரே ஒரு மெசேஜ் ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்துச்சுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க வாழ்க்கையில மிக பெரிய அளவுல ஜெயிச்சிட்டீங்க. உங்களுடைய பிரம்மாண்டமான அதிநவீன ஆபீஸ்ல நைட்டு தனியா உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க போன் வைப்ரேட் ஆகுது. எடுத்து பார்த்தா உங்க பழைய வாதியார்கிட்ட இருந்து சுத்தமா எதிர்பார்க்காத, மனச உழுக்குற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நீ ஸ்கூல் பீஸ் கட்ட முடியாம கிளாஸுக்கு வெளியே நின்னு அழுத நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்வி பழைய நினைவுகளை ஒரே செகண்ட்ல கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இந்த ஒரு காட்சி எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை நமக்கு உணர்த்துது பாருங்க. ஒரு பக்கம் இன்னைக்கு அவர் இருக்கிற ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். ஆனா இன்னொரு பக்கம் அதே அரசு பள்ளியில மழையில ஆதரவில்லாம கண்ணீரோட நிக்கிற அந்த சின்ன பையன். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வருஷங்களோட தூரத்தை அந்த ஒரு மெசேஜ் சுக்குநூறா உடைச்சிடுச்சு. இத பார்த்த உடனே அந்த தொழிலதிபருக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய ஷாக். சார், என் உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த நாளை நான் மறக்கவே முடியாது அப்படின்னு அவர் ரிப்ளை பண்றார். இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்த பிறகும் அந்த பழைய வலி இன்னும் அவர் மனசுல எவ்ளோ ஆழமா பதிஞ்சிருக்குங்கிறது இது காட்டுதில்ல. இங்க இருந்து தான் அவருடைய வாழ்க்கையை மாத்த போற அந்த மாபெரும் உண்மை வெளியே வரப்போகுது. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த வாத்தியார் அனுப்பின அடுத்த மெசேஜ் இதுதான். அன்னைக்கு அந்த பீஸ ரகசியமா கட்டினது நான் தான், நீ உன்னோட படிப்பை நிறுத்திடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக. எவ்வளவு பெரிய தியாகம்! கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண ஏழை ஆசிரியர் தங்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச காசையும் வச்சு யாருக்கும் தெரியாம அந்த பையனோட பீஸை கட்டியிருக்காரு. அந்த மாணவனோட கனவுகள் பாதிலேயே முடிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் பண்ண மாபெரும் உதவி இது. இந்த உண்மையை படிச்ச உடனே அந்த பிசினஸ்மேனோட நிலைமை என்னவாகிருக்கும்னு நினைக்கிறீங்க? செல்போன் ஸ்கிரீன் வெளிச்சத்துல அவர் கைகள் ரெண்டும் நடுங்குது, கன்னத்துல கண்ணீர் வழியுது. அந்த இடத்துல வார்த்தைகளே இல்லாத ஒரு ஆழ்ந்த அமைதி. தான் இன்னைக்கு நிக்கிற இந்த மாளிகையோட அஸ்திவாரம் யாரோ ஒருத்தரோட ரகசியமான தியாகத்து மேல கட்டப்பட்டிருக்குங்கிற உண்மை அவர் இதயத்தையே சுக்குநூறாக்கிடுச்சு. ஓகே, இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியான கதையோட மையக்கருத்து, அதாவது உண்மையான முதலீட்டாளர், ரியல் இன்வெஸ்டர்னா யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மனிதனோட இமாலய வெற்றிக்கு காரணம் எந்த ஒரு பேங்கோ கார்ப்பரேட் கம்பெனியோ கிடையாதுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் மாணவனோட எதிர்காலத்துக்காக தான் சொந்த தேவைகளை தியாகம் பண்ணி முதலீடு செஞ்சாரே, அந்த பழைய ஆசிரியர் தான் இவரோட வாழ்க்கையின் உண்மையான முதலீட்டாளர். இந்த கதை எப்படி உருமாறி வந்திருக்குன்னு இந்த டைம்லைனை பார்த்தா உங்களுக்கு புரியும். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஃபீஸ் கட்ட முடியாம அழுதுட்டு நின்ற அந்த சிறுவன், அதே நாள்ல அவனுக்கு தெரியாம உதவி செஞ்ச அந்த வாத்தியார், பல வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு அந்த பையன் பெரிய ஆளா வளர்ந்த பின்னாடி வந்த அந்த ஷாக்கிங் மெசேஜ், ஒரு ஆதரவற்ற நிலையில இருந்து தன் வாழ்க்கையே மாத்தின ஒருத்தரை தேடி போற ஒரு மனிதனோட உணர்ச்சிகரமான பயணம் இது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த தொழிலதிபர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அதுதான் கதையோட திருப்பு முனையே. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. நேரா தன் பழைய ஆசிரியரோட அந்த எளிமையான கிராமத்து வீட்டை தேடி போறாரு. அங்க போய் உணர்ச்சி பெருக்கல தன் வாத்தியார் கால்ல விழுந்து வணங்குறாரு. அந்த பழைய ஆசிரியரும் ஆனந்த கண்ணீரோட தன் மாணவனை ஆசிர்வதிக்கிறார். இது வெறும் சாதாரண சந்திப்பு கிடையாது. பல வருஷமா மனசுல இருந்த ஒரு மாபெரும் நன்றி கடனை அவர் செலுத்துற தருணம் அது. தன் மனசுல ஏற்பட்ட இந்த ஆழமான நன்றி உணர்வை அவர் வெறும் வார்த்தைகளோட நிறுத்திடல. சரியா ஒரே மாசத்துல ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்றார். இலவச கல்வி அறக்கட்டளை ஒன்னு ஆரம்பிக்கிறார். இதோட மெயின் நோக்கம் என்ன தெரியுமா? பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக இனிமேல் எந்த ஒரு குழந்தையும் தன் கனவுகளை இழக்கக்கூடாது, வகுப்பறைக்கு வெளியே நின்று அழக்கூடாதுங்கிறது தான். இதுக்காக மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ், புத்தகங்கள், யூனிஃபார்ம்னு ஏழை குழந்தைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த அறக்கட்டளை மூலமா அவர் செஞ்சு கொடுக்கிறார். அவருடைய இந்த செயல் நம்ம ஊர்ல காலங்காலமா சொல்லப்படுற ஒரு திருக்குறளை எவ்வளோ அழகா பிரதிபலிக்குது பாருங்க. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது படிக்க வேண்டிய விஷயங்களை குற்றமில்லாம படிக்கணும். படிச்சதுக்கப்புறம் அந்த வழியிலே நடக்கணும். உண்மையான கல்வின்னா வெறும் புஸ்தகத்துல படிக்கிறது மட்டும் இல்ல, நாம கத்துக்கிட்ட அறநெறிகளை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறது தான் நான் அவரை நிரூபிச்சு காட்டிட்டாரு. இப்போ நாம இந்த கதையோட ரொம்ப அழகான ஒரு கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த பழைய ஆசிரியரும் தொழிலதிபரும் ஒன்னா பெருமையோட நின்னுட்டு இருக்காங்க. அந்த மாடர்ன் கிளாஸ் ரூம்ல குழந்தைங்க சந்தோஷமா படிக்கிறத ரெண்டு பேரும் பார்த்து ரசிக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் விதைச்ச அந்த ரகசியமான சின்ன இறக்க விதை இன்னைக்கு பெரிய விருட்சமா வளர்ந்து எத்தனையோ குழந்தைங்கள வாழ வச்சிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் ஒரு உண்மையான மரபு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நெகிழ்ச்சியான கதையோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா இது உங்களை நிச்சயமா ஆழமா சிந்திக்க வைக்கும்னு நான் நம்புறேன். இந்த நேரத்துல உங்க சொந்த வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமைக்கு வர காரணமான, உங்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செஞ்ச உங்க வாழ்க்கையோட அந்த உண்மையான முதலீட்டாளர் யாழ்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.